இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கருணையற்ற மதம் குருட்டு வழிபாடு. ஆமாங்க, செல்லும் பாதையெல்லாம் நன்மை செய்வதே மனித சாயல். நன்மை செய்வதை எந்த வரம்புகளோ சுவர்களோ மறைக்க முடியாது. ஓய்வு நாள் சட்டங்கள் மிக கடுமையானதாகவும் கெடுபிடியாகவும் அமைந்திருந்ததால் ஏழைகள் நோயாளிகளின் மனித மாண்பை இழந்தார்கள். தாழ்வு மனப்பான்மையுடன் வாழ்ந்தார்கள். சட்டங்கள் மனிதனை பாதுகாப்பதாக அமைய வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்ந்து நீர்க்கோவை நோயாளிக்கு சட்டத்தை மீறி அவர் குணத்தை கொடுத்தார். தடைகளை தாண்டி நாமும் நன்மை செய்து மனிதநேயத்தை காக்க வேண்டும். கருணையற்ற மதம் குருட்டு வழிபாடு என்பதை ஆண்டவர் தெளிவுரையாக தந்திருக்கிறார். அதை அறிந்து வாழ வார்த்தை அளிக்கிறது. வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருள் ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, மனிதர் படும் வழியை விட சட்ட சம்பிரதாயங்கள் மேலானது என்ற கேள்வியை நமக்குள் கேட்க வேண்டும். இன்றும் மனிதநேயத்தை விட சட்ட ஒழுங்குகளுக்கும் மத மரபுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவித கருத்தியலால் இயக்கப்படுகிறார்கள். தனி மனித தேவைகளை விட சமுதாயத்தின் தேவையை முன்னிறுத்துபவர்கள் இவர்கள். ஒரு விதத்தில் பார்க்கும்போது இது நியாயமானதாகவே நமக்கும் தெரிகிறது. தனி மனித தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டே இருந்தால் ஒட்டுமொத்த மக்களின் வளமையை குறிக்கும் சமுதாய தேவை கேள்விக்குறியாகிவிடும். அப்படி ஒரு நிலை வந்துவிடலாம் என்ற அச்சமே இவர்களை இயக்கும் கருத்தியல். மனிதர்கள் அனைவரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் சமுதாய சட்டங்களும் மதத்தின் வழிமுறைகளும் அவசியம்தான். இதற்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் விதிவிலக்குகள் உண்டு என்பது தான். சில நேரத்தில் சட்டங்கள் இருக்கிறது, ஆனால் கருணையற்ற மதம் குருட்டு வழிபாடு என்பதை நான் உணர்கிறேன். ஒரு முழு முதல் அன்பை மையப்படுத்தி தான் அனைத்து மதங்களும் போதிக்கின்ற ஒரு சட்டங்களாக இருக்கிறது. ஆனால் இன்று எப்படி இருக்கிறோம்? யூத மத சட்டத்தின்படி ஓய்வு நாளில் வேலை எதுவும் செய்யாமல் கடவுளுக்கு தங்களையே முழுவதும் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற சட்டம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை குறிவைத்தோ எல்லா குணமளிக்கும் செயலை செய்தவர் அல்ல. அவர் அப்படியே கரெக்டாக அந்த ஓய்வு நாளை தான் நன்மை செய்யணும்னு நினைக்கல. ஓய்வு நாளை மதித்து அதற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை இயேசுவும் கொடுத்தார். ஆனால் அதில் மனிதநேயம் சார்ந்த அவசியம் ஏற்படுகிற போது விதிவிலக்கை அனுமதித்தார். இதைத்தான் மறைநூல் அறிஞரும் பரிசேயர்களும் ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். ஆனால் தங்கள் சுய தேவை என்று வருகிற பொழுது அவர்களும் அதை பூர்த்தி செய்வதில் ஓய்வு நாள் என்று பாராமல் செயல்படுவதை இயேசு சுட்டி காண்பிக்கிறார். இதைத்தான் இன்று 2 வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறோம். நாம் எதன் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? அடுத்தவர் நலம் என்று வருகிற பொழுது விதிவிலக்கு ஏற்காதவர்கள் தங்கள் சுய தேவை என்று வருகிற பொழுது விதிவிலக்கை அனுமதிப்பது நியாயமற்றது என்று உணர்த்துகிறார். விதிவிலக்கின் பட்டியலில் தங்கள் சுய தேவையை மையப்படுத்தி காட்டிலும் பிறரின் நலம் சார்ந்த தேவைகளை முன்னிறுத்தப்பட வேண்டும் என்பது இயேசுவின் நிலைப்பாடு. உங்களை முதன்மைப்படுத்தார்கள், பிறர் தேவைகளை முதன்மைப்படுத்துங்கள் என்பதுதான். உயிர் சம்பந்தமான விஷயம் என்று வருகிற பொழுது என்னுடையதா உன்னுடையதா என்ற விவாதத்துக்கு இடமில்லை. அங்கு உயிர் காக்கப்பட வேண்டும், அவ்வளவுதான். ஒரு மனுஷனோட உயிர் போதுன்னா அங்க சட்டத்திட்டம் யாரும் பார்க்கல. முதல்ல அந்த மனுஷனோட உயிர் காக்கப்பட வேண்டும் என்று ஓடுகிறார். இயேசுவின் இந்த தெளிவும் நிலைப்பாடும் அன்பை அடிப்படையாக கொண்டவை. ஓய்வு நாள் என்றாலும் அன்பே விதிவிலக்குகளை இயேசுவின் மனதில் அனுமதிக்க வைத்தது. அன்புதான் என்னுடையது உன்னுடையது என்ற பாரபட்ச செயலை தவிர்க்க செய்வது. எல்லாரின் அவசிய தேவையை ஒரே கண்ணோடு பார்க்க தூண்டுவது. சட்டங்களின் அடித்தளமாக இருக்கும் மனிதத்தை நம் புத்தியில் புரிய வைப்பது. அடுத்தவர் வழியை நம் வழியாக உணரச் செய்வது. அதுதாங்க அன்பு. நம் உள்ளங்கள் சட்ட சம்பிரதாயங்களில் ஊறி போயிருக்குமானால் அன்பினால் உந்தப்பட்டு மனிதநேயத்துக்காக விதிவிலக்குகளை அனுமதிக்கும் உள்ளங்களாக உருவெடுக்கட்டும். அதுதான் கடவுள் என்று விரும்புவது.
அதனால கருணையற்ற மத வழிபாடோ கருணையற்ற செயலோ ஒரு குருட்டு வழிபாடு தாங்க என்னை பொறுத்தவரை. அப்படி குருடர்களாக இருந்து விடாமல் விழித்துக் கொள்வோம், இறைவனின் அருட்கடத்தை நாடுவோம். இறைவன் நம்மை என்றும் தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, இதோ இந்த மாதம் முழுவதும் அன்னையின் வழியாக நீர் எங்களை தேய்ச்சி வழி நடத்தீர். அதே போல தொடர்ந்து அன்னையின் பாதுகாப்பிலும் ஒரு வார்த்தையின் பாதுகாப்பிலும் தொடர்ந்து வாழ எங்களை வழிநடத்தும் அன்பு இறைவா. ஆமேன்.